கடலூர் பெரிய காட்டுப்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ மாருதி பேட்மிண்டன் உள் விளையாட்டு அரங்கில் பூப்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. ஆறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பங்கு பெற்ற இப்போட்டியில் 26 அணிகள் கலந்து கொண்டு விளையாடின. போட்டியை ஸ்ரீ மாருதி பேட்மிண்டன் உள் விளையாட்டு அரங்கின் உரிமையாளர் மற்றும் பயிற்சியாளர்கள் நடுவர்கள் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தனர். இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி பின்னர் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசின் காஞ்சி மாமுனிவர் அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் புதிய கட்டிடங்கள் கட்ட அடிக்கல் நாட்டு விழா மற்றும் 3 வகுப்பறைகள், உடற்பயிற்சி கூடம், மின் நூலகம் ஆகியவற்றை கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பின் 800 ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது. 190 ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் பணிகளை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. வரும் டிசம்பர் 15ற்குள் 190 பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டுள்ள 292 ஆசிரியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி பிறந்த நாள் விழா திருபுவனை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி திருபுவனை 4 முனை சந்திப்பில் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த இந்திரா காந்தியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடிய காங்கிரஸ் கட்சியினர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதனை அடுத்து தொகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக அரிசி உள்ளிட்ட மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஜெயக்குமார், துளசிலிங்க பெருமாள், ஜெயபாலன், அமிர்தராஜ், மணிமாறன், அழகிரி, ரவி, வெங்கடேசன், மணிபாலன் உள்ளிட்ட திருபுவனை தொகுதியை சேர்ந்த பொதுமக்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஒரு பக்கம் ஒரு எடுக்கிறதுக்கு ஒரு பக்கமா இல்ல. புதுச்சேரி பிராந்தியத்திற்கு உட்பட்ட ஏனம் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் முலகபதி பிரசாத்ராஜ் மற்றும் சீகட்லா ராமகிருஷ்ணா செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் மூத்த தலைவர்களுக்கு முன்னுரிமை அளிக்காமல் கொல்லைப்புறமாக வந்தவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். அவர்களை வெளியே துரத்திவிட்டு மூத்த தலைவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம், எங்களுக்கு பின் வந்தவர்களுக்கு கட்சியில் பதவி வழங்குவதில் என்ன நியாயம்? ஏனம் பகுதி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு முன்னுரிமை அளிக்காமல் குழுக்களை நியமிப்பதில் அவர்கள் ஆழ்ந்த அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார்கள். இதனால் ஏனம் தொகுதி காங்கிரஸ் கட்சி மக்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பை எதிர்கொள்ளும் என தெரிவித்தனர். மதுபான கடத்தல் வழக்குகளில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்தவர்களுக்கும் நில மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கும் ஏன் பதவிகள் வழங்கப்படுகின்றன என்று அவர் கேள்வி எழுப்பினார். காங்கிரஸ் கட்சியின் தவறான செயல்கள் குறித்து காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தியிடம் எழுத்துப்பூர்வ புகார் மனு கொடுக்கவும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகா அர்ஜுன கார்கே அவர்களிடம் தெரிவிக்கப் போவதாக தெரிவித்தனர்.
இதனால் ஏனம் தொகுதி காங்கிரஸ் కక్షి మధ్యயில் పరపరపు ఏర్పడ్డది. ఏదైతే కాంగ్రెస్ అధిష్టానంలో జాయిన్ అయ్యి గత ఎన్నికల్లో డోర్ టు డోర్ ఇల్లంతా ఊరంతా తిరిగి విలేజ్లన్నీ తిరిగి యానం అంతా ప్రతి ఇంటికి తిరిగి మేము 7,023 ఓట్లు తేగలిగాం. అది యానంలో 30 సంవత్సరాల నుంచిగా నేను ఉంటున్నాను నివసించి. అయితే కాంగ్రెస్ నాయకులు అలాగే వైద్యలింగం గారు, నారాయణ స్వామి గారు, వైద్యనాథన్ గారు ఇదే ఇంటికి వచ్చారు. వచ్చి మీ సేవలు అందింటున్నారు కాబట్టి ఆ సేవలకి మేము ముందుకెళ్తూ చాలా ఇదిగా ఎంతో కష్టపడి సొంత డబ్బులు ఖర్చు పెట్టుకొని తిరిగి ప్రతి ఇంటికి తిరిగి మేమైతే 7,023 ఓట్లు తేగలిగాం యానంలో. అంతకుముందు మన నాయకులు అవ్వచ్చు, మన దొన్నా చక్రవర్తి గారు ఉన్నారు. இந்தியாவில் 2008 கடல் வழியாக மும்பையில் நுழைந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதில் பொதுமக்கள், காவல்துறையினர் கொல்லப்பட்டனர். இதன் காரணமாக கடலோர பாதுகாப்பை பலப்படுத்தும் விதமாக சாகர் கவாச் என்ற பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி வருடத்திற்கு 2 முறை நடத்தப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடலோர காவல்படை சார்பில் காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள், காவல் ஆய்வாளர்கள் புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில், கடலோர பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். 2 நாள் நடைபெறும் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் 500 காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தேங்காய்த்திட்டு துறைமுக பகுதிகள், வீராம்பட்டினம், பனித்திட்டு, காலாப்பட்டு வரை உள்ள மீனவ கிராம கடலோர பகுதிகள் மற்றும் முகத்துவார பகுதிகளில் படகு மூலம் ஆய்வு மேற்கொண்டனர். குழந்தைகளின் உரிமைகள், நல்வாழ்வு மற்றும் தேவைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், உலகளாவிய ஒற்றுமை மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் சர்வதேச குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. காரைக்கால் திருநள்ளாறு பகுதியில் இயங்கி வரும் ஆண்டவர் உயர்நிலைப் பள்ளியில் சர்வதேச குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் மாணவ மாணவிகள் கராத்தே பயிற்சி செய்து தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். இவ்விழாவினை தலைமை ஆசிரியர் சரஸ்வதி தலைமையேற்க விழாவில் அனைத்து ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை ஆசிரியர் கலைவாணி செய்திருந்தார். காரைக்கால் மாதூரில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தில் காரைக்கால் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையுடன் இணைந்து பிரதமர் நரேந்திர மோடி பிரதான் மந்திரி கிசான் சமான் நிதி திட்டத்தின் கீழ் 21வது தவணையை விவசாயிகளுக்கு தமிழ்நாடு கோயம்புத்தூரில் நடைபெற்ற இயற்கை வேளாண் மாநாடு 2025 தொடங்கி வைத்து மாநாடு முழுவதும் உள்ள 9 கோடி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 18,000 கோடிக்கு அதிகமான தொகையை விடுவித்து விவசாயிகளிடையில் காணொலி மூலம் உரையாற்றிய நிகழ்ச்சி காட்சிப்படுத்தப்பட்டது. முன்னதாக வேளாண் அறிவியல் நிலையத்தின் முதல்வர் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ராமநாதன் வரவேற்புரையாற்றினார். தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் செந்தில் நன்றி கூறினார். இந்நிகழ்வில் வேளாண் துறை ஆத்மா அலுவலர்கள், வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் கலந்து கொண்டனர். விவசாயிகளுக்கு அங்கக வேளாண்மை, பயிர் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து தொழில்நுட்ப உரை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள், பண்ணை மகளிர், கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் சுய உதவி குழு உறுப்பினர்கள் என சுமார் 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட துத்திப்பட்டு காமராஜர் நகர் பகுதியில் சுமார் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக வீடு கட்டி குடியிருக்கும் மக்கள் சாலை மற்றும் மின்சார வசதி செய்து கொடுக்க வலியுறுத்தி பலமுறை அரசிற்கும் ஆட்சியாளர்களுக்கும் மனு கொடுத்திருந்த நிலையில் இதனால் வரை எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இதனால் ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் அங்கு வாழும் மக்கள் மிகுந்த சிரமப்பட்டு வருகின்றனர்.
குழந்தைகள், பள்ளி மாணவர்கள் என அனைவரும் சேரும் சகதியமாக உள்ள சாலையில்தான் நடந்து செல்ல வேண்டிய அவலநிலை உள்ளது. அது மட்டுமல்லாமல் இரவு நேரங்களில் கொம்பு வைத்த காட்டுப் பன்றிகள் அதிக அளவில் வருவதால் நாள்தோறும் அச்சப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் தெருவிளக்குகளை அமைத்துக் கொடுக்க கோரிக்கை வைத்தும் அரசு இதுநாள் வரை செவிசாய்க்காத காரணத்தினால் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சாலை மற்றும் மின்சார வசதிகளை உடனடியாக செய்து கொடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் சார்பில் சேரும் சகதியமாக உள்ள சாலையில் நெல் நாற்று நட்டு போராட்டம் நடத்தினர். சட்டமன்ற உறுப்பினரே சாஜே சரவணனே பதில் சொல் சாஜே சரவணனே பதில் சொல் விழுப்புரம் வானூர் தொகுதிக்குட்பட்ட நாணக்கால்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூத காளியம்பாள் திருக்கோவிலில் கார்த்திகை மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீமூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக அச்சரம்பாக்கம் ஸ்ரீதர் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு பழங்கள் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனையும் மற்றும் கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் சிவா தலைமையில் பக்தர்கள் செய்திருந்தனர். இதில் உபயதாரர் அரவிந்த் செராமிக்ஸ் உரிமையாளர் திருவண்ணாமலை திருநாள சம்பந்தம் விஜயலட்சுமி குடும்பத்தினர், எரையூர் ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சிவக்குமார், முன்னாள் கிராம நிர்வாகி அலுவலர் மணிமாறன், ஐயப்பன், ஏழுமலை, செந்தில், ஜெயச்சந்திரன், கண்ணன், ரவி, ராஜகுரு, பாண்டியன், வெற்றிவேல், முத்து, கோவில் பூசாரி, லட்சுமி அம்மாள் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் கொம்பியின் பூரணாங்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் சேனை கல்வி அறக்கட்டளை, ஸ்டான்ஃபோர்ட் இன்டர்நேஷனல் பள்ளி மற்றும் யங் இந்தியன்ஸ் ஆகியவை இணைந்து பீஷ்மா ஹண்ட் என்ற கிராமப்புற மாணவர்களின் திறமையை கண்டறியும் போட்டியை ஒரு விழாவாக பீஷ்மா ஹண்ட் என்ற பெயரில் கடந்த 2 ஆண்டுகளாக நடத்தி வருகிறது. 2025-26ற்கான இந்த போட்டியானது 3 வார காலம் பள்ளியில் நடைபெற்று அதன் பரிசளிப்பு விழா தவளக்குப்பம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. சென்வி பள்ளி அறக்கட்டளையின் தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த பரிசளிப்பு விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், குளூனி பள்ளி முதல்வர் ஜெய், ஸ்ரீ ஜான் அசீம், பிரேம்ஜி ஃபவுண்டேஷன் செல்வம், காவல்துறை கண்காணிப்பாளர் மாறன், யங் இந்தியன்ஸ் தலைவர் ரகுநாதன், பத்மஸ்ரீ முனுசாமி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். இதில் 155 மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து இந்தியா உட்பட 56 நாடுகளில் இருந்து 53,434 மாணவர்கள் கலந்து கொண்ட குயின்ஸ் காமன்வெல்த் கட்டுரை போட்டியில் ஸ்டான்ஃபோர்ட் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவர்கள் 5 பேர் தங்கப் பதக்கங்களையும் 2 பேர் வெள்ளிப் பதக்கங்களையும் பெற்றனர். முன்னதாக சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வர் பொன்னாடை போர்த்தி வரவேற்று நினைவு பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் நாடகம், நாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இவ்விழாவில் பள்ளியின் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 100கணக்கானோர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் நிர்வாகி மற்றும் முதல்வர், பள்ளியின் ஆசிரியர்கள், ஊழியர்கள் செய்திருந்தனர்.
நெட்டப்பாக்கம் தொகுதி கரியமாணிக்கம் பகுதியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. மேலும் இப்பகுதியில் தனியார் தொழிற்சாலைகளும் இயங்கி வருகின்றன. அப்பகுதி மக்கள் பயன்படுத்தும் கழிவுநீர் மற்றும் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் கழிவுநீர் மற்றும் மழைநீர் உள்ளிட்டவை சாலையின் வடக்கு பகுதியில் உள்ள ஒரே ஒரு கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் வழியாக செல்கிறது. மேலும் சூரமங்கலம் சாலையில் வாய்க்கால் அடைக்கப்பட்டதாலும், வாய்க்காலில் தெற்கு பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் செல்லும் பகுதியில் அடைக்கப்பட்டதாலும், மடுகரை தவளக்குப்பம் சாலை கரியமாணிக்கம் பகுதியில் உள்ள வாய்க்காலின் பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்களுடன் கழிவுநீர் தேங்கி நின்று துர்நாற்றம் வீசுவதால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு மலேரியா, டெங்கு போன்ற நோய்கள் பரவ வாய்ப்புள்ளது. இதுபற்றி அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடமும் நெட்டப்பாக்கம் கம்யூன் ஆணையரிடமும் பலமுறை புகார் அளித்தும் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. உடனடியாக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து வாய்க்கால்களை தூர்வாரி சுகாதார சீர்கேடு ஏற்படாமல் பொதுமக்களை காக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர். இதுபற்றி அப்பகுதி மக்கள் செய்தியாளர்களிடம் கூறும்போது, வணக்கம் ஐயா, நாங்கள் பெரியமணிக்கம் கிராமத்தை சேர்ந்தவங்க. அந்த பெரியமணிக்கத்துலேருந்து தவளப்பம் அந்த பைபாஸ் ரோட்டில், அங்கே தவளப்பம் பைபாஸ் ரோட்டில் லோகாஸுக்கு அருகாமையில் ஒரு இடம் ரொம்ப டேமேஜாக இருக்குது அந்த ரோடு. ஏன்னா அங்கேருந்து வர கழிவுநீர் சுத்துப்பட்டில் இருக்கிற எல்லா பகுதியோட கழிவுநீர் இந்த சைடு தான் வந்துட்டு இருக்கு. அது ஒரு சாலையில் வர்றதுனா ஒரு சைடு வர்றதுனால அது ஓவர்ஃப்ளோ ஆகி அதுக்கு போகிறதுக்கு இடம் இல்லாமல் ரோட்டில் கிராஸ் பண்ணி குடியிருப்பு பகுதிக்கு போகுது. அதையும் தாண்டி இந்த பக்கமாக சுடுகாட்டை நோக்கி போயின்னு இருக்குது. இப்படி போகிறதுனால பணம் புதைக்கிறதுக்கான பாதிப்பு ஏற்படுது. இந்த பக்கம் ஆக்கிரமிப்பு பகுதியில் எடுத்து இந்த தண்ணி எடுத்துன்னு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல விட்டுட்டு அதுக்கான ட்ரைனேஜ் சிஸ்டத்தையும் இது பண்ண மாட்டாங்க. காலையில் போக்குவரத்து ரொம்ப நெரிசல் ஜாஸ்தி ஆகுது, ரோடு குறுகி இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஸ்கூலுக்கு பசங்க போக முடியல. அதில் எப்படி அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப நோய்க்கு பாதிப்பு இல்லாத மாதிரி அந்த தண்ணியை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். பாருங்க எவ்வளோ தூரம் இதில் தான் நாங்களே இருக்கிறோம். இது இன்னைக்கு நேற்று நடக்கல, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா இப்படிதான் இருக்குது. ஏகப்பட்ட ஸ்ட்ரைக் பண்ணியாச்சு, கமிஷனர்கிட்ட போயிட்டு லெட்டர் மேல லெட்டர் கொடுத்தாச்சு, எதையுமே பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாம இதை ரோடு சரி பண்றேன்ட்டு ஏதோ கிராவல் ஏதோ ஒன்று எடுத்துன்னு வந்து கொட்டிட்டு போயிடுறாங்க. ஈரப்பதமா இருக்கிற வரைக்கும் அது நல்லா இருக்குது. ஈரப்பதம் காஞ்சிடுதுன்னா அதனோட டஸ்ட் பாருங்க, கடை முழுக்க சாப்பாட்டுல இருந்தோம் உள்ள கடையில இதை கிளீன் பண்றதுக்கு நாங்க தனியா எங்களுக்கு ஒரு அது ஒரு செலவே ஆகுது. கமிஷனர்கிட்ட ஏகப்பட்டது அவரே சொல்லியாச்சு, நீங்க வந்து ஒரு மணி நேரம் சேரப்பட்டாங்க உட்காருங்க அந்த டஸ்ட்ல, அப்பதான் அதனோட எஃபெக்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதில் தான் நாங்க வசிக்கிறோம். வர ஸ்கூல் பசங்கள்ல இருந்து வயசானவங்க எல்லாருமே இந்த பகுதியில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி அதனாலதான் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஒரு பக்கம் கொசுக்கடி, அதை சரி பண்றேன்ட்டு மண் எடுத்துன்னு டஸ்ட், எல்லா அலர்ஜியும் எங்களுக்கு தான் வருது. ஏசி ரூம்ல உட்காந்துக்கணும், ஃபேன் காத்துல உட்காந்துக்கணும், எடுத்துன்னு வந்து கொட்டிட்டு ஒரு நாளைக்கு வராங்க, கொசு மருந்து அடிச்சுட்டு அவங்க மண்ணு போயிடுறாங்க. மீதி இருக்கிற 365 நாள் நாங்க தான் அந்த பாதிப்புக்குள்ளா வரோம். அது போர்க்கால நடவடிக்கை எடுத்து இது சீக்கிரமா சரி பண்ணி கொடுக்க வேண்டியது. எங்களோட தேவையை பூர்த்தி பண்றதுக்காக தானே அரசாங்கம் இருக்குது. அரசாங்கத்துக்கு நாங்க என்ன இவ்வளவு கஷ்டத்தை சொல்லிருக்கிறோம், அதை சரி பண்றதுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க. எதுவுமே இல்லாம எதுக்கு அவங்க ஏசி காத்துல உட்கார்றதுக்கு அவங்களுக்கு நாங்க தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறோம். இங்க நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் கம்பெனி, நெட்டப்பாக்கம் டிவிஎஸ் கம்பெனி, எம்ஆர்எஃப், இதுக்கு இடையில மெயினான கம்பெனிங்க இது ரெண்டும். இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 100 மீட்டர்ல போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து வீடியோவில் காட்டுவாங்க உங்களுக்கு. அது சுத்தமாக மோசமா இருக்கு. நானே உழுந்துருக்கிறேன் ஐயா. அந்த ரோடு ஒரு மழை வந்துன்னா அவ்வளவுதாங்க ஐயா, 100 குழி வந்துருங்க ஐயா. அந்த மெயின் ரோடு இது. அதனால மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. நானும் ஊந்துருக்கிறேன், டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கேன் ஐயா. இது என்ன பண்ணது, கரிமாணிக்கரோட கழிவுநீர் பூரா இந்த ஒரு வாய்க்கால் வருது. இந்த பக்கம் வந்து விவசாய தண்ணி பாதிக்கப்படும் சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க சாலை மறியல் பண்ணி அவங்க வந்து கரிமாணிக்கு இந்த பக்கம் போனா குடிநீர் பாதிக்கப்படுது. அதனால கழிவுநீர் வந்து நடுமத்தி ரோட்ல போயின்னு இருக்குது. இதுக்கு வந்து அரசியல்வாதிகளும் நம்ம ஐயா எம்எல்ஏ ஐயாக்கிட்டையும் சொல்லியாச்சு, கமிஷனர் ஐயாக்கிட்டையும் சொல்லியாச்சு, ஸ்டேஷன்லயும் சொல்லிட்டோம். 2 ஈடு சாலை மறியல் பண்ணிக்கிறோம். 10 வருஷமா இந்த ரோடு போகல, மக்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. ஸ்கூலு பிள்ளைங்க மெயினா போகக்குள்ள சாக்கடை தண்ணி அடிக்குதுங்க ஐயா. மெயின் ரோட்ல சாக்கடை தண்ணி போறது பாண்டிச்சேரியில இந்த நெட்டப்பாக்கம் தொகுதியா தான் இருக்கும். நீங்க வந்து நேரில் வந்து கூட பாருங்க, வீடியோல காட்டுவாங்க சார், இப்ப எடுக்கிறாங்க வீடியோ, அதுல கூட வந்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் சார் இதுல விழாதங்க ஒரு நாளைக்கு 1% ஊந்துதான் போறாங்க. அந்த ரோட பாருங்க சார், மெயின் ரோடு சார். இது முக்கியமா எதனா ஒரு நடவடிக்கை எடுங்க. முதல்வருக்கு ஒரு வேண்டுகோள், தயவு செய்து இந்த ரோட போடுங்க. எங்களுக்கு ரோடு, வெளிச்சம் இது இருந்தா போதுங்க ஐயா. இது வேற எதுவும் கேட்கல நாங்க. உங்களுக்கு தயவு செய்து இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுங்க, எல்லாருக்கும் உதவியா இருக்கும். மிகப்பெரிய பாதிப்பு. நானே வந்துக்கிறேன் ஐயா, வேணுமா அந்த சர்டிஃபிகேட் கூட கொடுக்குறேன். ஞானவேல் தான் பக்கத்துல தான் கடை வச்சுக்கிறோம். இங்க 3 உணவு இருக்கு. இதுல ரோடு போடாதனால எவ்வளவு புழுதி பறக்குது தெரியுமா? இவங்களால ஹோட்டல் தொழில் பண்ண முடியல. நீங்க வந்து நேர்கூட பாருங்க ஐயா, வேணுமா வீடியோல போடுவாங்க, நீங்க வந்து பாத்துங்க. வரும் சட்டசபை தேர்தலில் காலாப்பட்டு தொகுதியில் போட்டியிட உள்ள அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் செய்தியாளர்களை சந்தித்தார்.
அப்போது அவர், நான் காலாப்பட்டு தொகுதியில் கடந்த 2016 தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தேன். அதன்பின் கடந்த 10 ஆண்டுகளாக தொகுதி மக்களுக்கான பணிகளை செய்து வருகிறேன். நான் பொதுமக்களுடன் கம்பெனிக்குள் சென்றது உண்மை. கம்பெனி நிர்வாகத்திடம் தொகுதி இளைஞர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்றேன். அவர்களும் விண்ணப்பம் கொடுக்க கூறினர். நான் தருவதாக கூறினேன். எந்த பெண்களையும் இழிவாக பேசவில்லை, மிரட்டவும் இல்லை. அப்போது சட்டமன்ற உறுப்பினரின் பாதுகாவலரான IRPN காவலர் வந்து எங்களை வீடியோ எடுத்தார். அதனை தட்டி கேட்ட இளைஞர்கள் 2 வரை தாக்கினார். இது தொடர்பாக காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் செய்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் தோல்வி பயத்தில் பொய் கூறி வருகிறார். எங்கள் மீது கம்பெனி நிர்வாகம் எந்த புகாரும் தரவில்லை. பெண்களை தவறாக பேசுவது சட்டமன்ற உறுப்பினர் தான். நான் பல குற்றங்களை செய்ததாக கூறுகிறார். ஆனால் என் மீது எந்த வழக்கும் கிடையாது. ஆனால் அவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டது. இவரது பொய் பிரச்சாரம் மக்களிடம் எடுபடாது. அவர் இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவரை பற்றிய பல உண்மைகளை ஆதாரத்துடன் போஸ்டர் அடித்து தொகுதி முழுவதும் ஒட்டுவேன் என்றார். ஒரு புகார் மனு வந்து கவர்னர்கிட்ட போய் ஆளுநர்கிட்ட கொடுத்ததா எனக்கு வாட்ஸ்அப் செய்தி எல்லாம் சொன்னாங்க. நாங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் போய் மிரட்டினதாகவும் போனதாகவும் சாசன் நியூ சாசனில். ஆனால் நாங்கள் நியூ சாசன் போனேன். நான் இளைஞர்களுக்கு என் காலாப்பட்டு தொகுதியில் இருக்கிற இளைஞர்கள் படிச்சுட்டு வீணாகிறாங்க, எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, இவங்க வந்து இல்லை நான் வந்து ரெஸ்யூம் கொடுங்க. நான் சொன்னேன், ரெஸ்யூம் கொடுக்குறேன், எனக்கு வேலை வேணும்னு தான் கேட்டோம். அதோடு நாங்கள் வந்துட்டோம், வேறு ஒன்றையும் பண்ணலை. அதை வந்து அவர் பாதுகாவலராக ஒருத்தர் முத்துன்னு இருந்தார். அந்த முத்து என்ன வந்து செஞ்சாரு, டியூட்டி இல்லாதையே வந்து ஃபோட்டோ எடுக்கிறார். அவர் IRPயில் வேலை செய்கிற அவருக்கு வந்து இங்கே வேலையே கிடையாது. கம்பெனி உள்ளேயே வந்து நியூஸ் ஆசனில் வந்து ஃபோட்டோ எடுத்தார். எங்கள் ஆட்கள் போய் ஏன் இந்த மாரி செய்கிறேன்னு கேட்டதுக்கு அவங்கள 2 பேர் அடிக்கிறார். அடித்து தள்ளி விட்டோடனே அது நாங்கள் ஒரு வழக்கு பதிவு பண்ணி நம்ம காலாப்பட்டு ஸ்டேஷனில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம். அதேமாரி அங்கே வந்து நம்ம இதுலேயும் வந்து IRPலேயும் வந்து நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இதுதான். ஆனால் MLA சொல்கிற முற்றிலும் அவர் சொல்கிற தப்பான ஒரு பொய்யை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் தோற்றுருவார் என்ற பயத்திலேயே அவர் நம்ம உளறின்னு இருக்கார். இதுதான். அதேமாரி பெண்களை வந்து நாங்கள் இழிவாக பேசணும். நாங்கள் இது மட்டும் இந்த தொகுதியில் நான் 9800 ஓட்டு வாங்கியிருக்கேன். இந்த ஓட்டு வாங்கினது வந்து இந்த இதில் இருக்கிற மக்களை, இந்த மகளிரை வந்து நான் ஒரு தடவை கூட நான் வந்து எந்த ஒரு விஷயம் பார்த்ததில்ல. ஆனால் இவர் தப்பான ஒரு குறிக்கோளில் இவர் இருக்கார். எப்படின்னா, இவர் தோத்துன்ற ஒரு பயம் வந்து இவருக்கு ரொம்ப ஆட்டி படைக்குது. இதுதான் வந்து நடந்தது. கன்ஃபார்முக்கு நாங்கள் வந்து கம்பெனி கன்ஃபார்முக்கு வந்து நாங்கள் போனது உண்மை. ஆனால் எதுக்கு போனோம்னா, இந்த 4 ஊர் மக்களை கூட்டி தான் நீங்கள் வந்து பைப்பு போடணும். இல்லை நாங்கள் ஜியோ பாஸ் பண்ணாலும் அந்த விஷவாயு பரவிடுச்சுன்னா குடிநீரில் என்ன பண்ணுவீங்க? நிறையா உயிர் சேதம் ஆகிடுமே. நீங்கள் 4 ஊர் நீங்கள் பீஸ் மீட்டிங் கலெக்டரை வச்சு நீங்கள் பண்ணுங்க. இதை தான் சேட்டோம். பிள்ளையார் கோயிலுக்கு பணம் கொடுக்கல அப்படிங்கிறத நாங்கள் முன்னாடியே கொடுத்துட்டோம் பணம்னாங்க. அதை வந்து நேற்று தான் கொடுத்துருக்காரு கல்யாணம். இதை நாங்கள் கேட்டதால தான் அந்த பணமே வந்திருக்குது. MLA ஆனதுலேருந்து ஒரு பத்திரிகை நிருபரை ரொம்ப கீழ்த்தரமாக பேசுறது உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த புதுச்சேரி மக்களுக்கும் தெரியும். அதேமாரி 2வது இந்த யூனிவர்சிட்டியில் வந்து விசியை வந்து ரொம்ப தரவுகளாக திட்டத்துக்கும் அதுக்கும் உங்களுக்கு தெரியும் எல்லாம். அதேமாரி ஒரு லேண்டு பிரச்சனையில வந்து நம்ம கோட்டகுப்தில் வந்து அந்த பத்திரம் தொலைஞ்சிச்சுன்னு எல்லா ஊருக்கெல்லாம் தெரியும். அது உங்க எல்லாருக்கும். இவ்வளோ குற்றப்பத்தி 2வது இவர் குற்றம்னு என்ன சொல்லிட்டு இருக்காரு தவிர எந்த குற்றமும் நிரூபிக்கப்படாத இன்னும் மட்டும் நான் இருந்து இருக்கிறேன். ஆனா குற்றம் நிரூபிக்கப்பட்டதே அவரு தான். 4 வருஷம் தண்டனை வாங்கியிருக்கிறாரு. அதுவும் மந்திரியா இருக்கும்போது, எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்கும்போது 4 வருஷம் 2 வருஷம் தண்டனை கொடுத்து அது ஹைகோர்ட்ல போய் இவரு வராரு. இவருக்கு இவ்வளோ ஒரு குற்றம் சாட்டி ஒரு நிரூபிக்கப்பட்டவர். இது மட்டும் எனக்கு வழக்கு இருக்கிறது போதுன்னாங்கன்னா, இது மட்டும் நான் வந்து வழக்கில் ஒரு வழக்கு கூட இவர் என்ன சொல்ற மாதிரி எனக்கு எதுவுமே கிடையாது. இவர் சொல்றதெல்லாம் இந்த 9 கொலை கேஸ் இந்த மாதிரி சொல்றதெல்லாம் வந்து இவர் வேண்டாம் வெறுப்புக்கு மக்கள் இப்ப இவர் பக்கம் கிடையாது. இதெல்லாம் வந்து திரிக்கிறாரு. இவங்கள வெட்டணும் அவங்கள வெட்டணும் இவராதான் சொல்றாரு தவிர இவர் முடி கூட வெட்ட மாட்டாருன்னு நம்மளுக்கு தெரியும். இவரு இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன தொழில் பண்ணாரு இந்த ஊர் பாண்டிச்சேரிக்கே தெரியும். இவர் என்ன தொழில் பண்ணாருன்றத எல்லாருக்கும் தெரியும். இதை நான் நக்கீரன்ல கூட வச்சிருக்கிறேன். இவர் மந்திரியா இருந்தப்ப ஆப்கானிக இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா ஒரு மந்திரியா இருந்து தலைமறைவான ஒரு குற்றவாளின்னா இவருதான். ஏன்னா
ஆள்மாறாட்டம் ஆகி அந்த ஆள்மாறாட்டம் வழக்கில் தான் 4 வருஷம் தண்டனை ஆகுறாரு. அதே மாதிரி அரசியல் இருக்கிற எல்லா டோட்டலா இருக்கிற கட்சி அரசியல்ல இவர் எந்த கட்சியில தான் இருக்கிறாரு, எந்த அரசியல் இவர் வந்து பிஜேபியா இல்ல வேற டிஎம்கே எந்த கட்சி தான் இவரு, எல்லா கட்சிக்கும் போனா இவர் எந்த கட்சியில தான் எம்எல்ஏவா இருக்கிறாருன்றத மக்கள் தெரிஞ்சுக்கணும். இவரோட பொய் பித்தலாட்டம் எதுவும் இனிமேல் பழிக்காது. இனி அவர் ஏதாவது பேட்டி கொடுக்கணும், இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு நினைச்சா நான் பெரிய ஆர்ப்பாட்டமா பண்ணுவேன். அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், இவரு பெண்களை பத்தி பேசுறாரு இல்ல, அதை முதல்ல நிறுத்தி சொல்லுங்க. புதுச்சேரி காலப்பட்டு பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் சில குற்றவாளிகள் புகுந்து மாமூல் கேட்டு அதிகாரிகளை மிரட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் அங்கு பணிபுரியும் பெண்களை இழிவாக பேசினார்களாம். இதனை கண்டித்து நிறுவனத்தின் பெண் ஊழியர்கள் மற்றும் பெண்கள் கருவடிக்குப்பம் காமராஜர் மணி மண்டபம் அருகே ஒன்று கூடினர். தனியார் நிறுவனத்தில் புகுந்து அதிகாரிகள் பெண்களை மிரட்டிய குற்றவாளிகளை கைது செய்ய கூறி அவர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மகளிர் அணியினரும் கலந்து கொண்டனர். தகவல் அறிந்த லாஸ்பேட்டை இன்ஸ்பெக்டர் இனியன் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த முயன்றனர். ஆனால் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு மறுத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து மறியலில் ஈடுபட்ட 25 பெண்களை குண்டுகட்டாக தூக்கி கைது செய்து காவல்துறையினர் வேனில் ஏற்றினர். பின்னர் அவர்களை லாஸ்பேட்டை காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்றனர். சிறிது நேரத்துக்கு பின் அவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். தட்டாஞ்சாவடி அரசு தொடக்கப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியினை வட்டம் ஒன்றின் பள்ளி துணை ஆய்வாளர் அனிதா தொடங்கி வைத்தார். விழாவின் ஒருங்கிணைப்பாளராக பள்ளி தலைமை ஆசிரியர் கீதா செயல்பட்டார். இந்நிகழ்ச்சியில் SMC தலைவர் நாகராஜ் கலந்து கொண்டார். இதில் LKG முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் பங்கேற்று 150 அறிவியல் படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டு இருந்தன. இதில் இயற்கை வேளாண்மை மற்றும் மழைநீர் சேகரிப்பு சம்பந்தமான அறிவியல் படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டன. கண்காட்சிக்கு மல்லிகா மற்றும் சுப்பிரமணியன் ஆகியோர் நடுவர்களாக பங்கேற்று மாணவர்களின் படைப்பு திறன்களை ஆய்வு செய்து வகுப்பு வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களை தேர்வு செய்தனர். வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பரிசுகள், கண்காட்சியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் மற்றும் இவற்றிற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் சான்றிதழ்கள் வட்டம் 1 பள்ளி துணை ஆய்வாளர் அனிதா வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் நித்யா, பிரேமா, காயத்ரி, மாரியம்மா, ரேவதி, தமிழரசி, அருணா, கன்னிகா, உமாதேவி, ஊழியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் செய்திருந்தனர். காரைக்கால் முழுவதும் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்பட்டதால் கடலோர பகுதிகளில் பெரும் பதற்றம் நிலவியது. தொடர்ந்து பல அடி உயரத்தில் கொந்தளிக்கும் அலைகள் கரையை கடுமையாக தாக்கியதால் ரோந்து பணியில் இருந்த கடலோர காவல்படையின் படகு சில நேரம் அலை குழப்பத்தில் சிக்கி தவித்தது. பின்னர் படகு பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு வரப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கடல் சீற்றம் அதிகரித்ததை அடுத்து காரைக்கால் கடற்கரை சாலையில் கடும் நீரோட்டம் ஏற்பட்டது. இதனால் எந்தவித அபாயமும் ஏற்படாதபடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம் கடற்கரை சாலை முழுவதையும் மூடிவிட்டு பொதுமக்கள் நுழைவுக்கு தற்காலிக தடை அறிவித்துள்ளது. காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து கடற்கரையில் யாரும் இருக்க வேண்டாம் என எச்சரித்தனர். மீனவர்கள் அடுத்த உத்தரவு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தற்போதைய கடல் கொந்தளிப்பு இன்னும் சில மணி நேரங்கள் நீடிக்கும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் தேவையில்லாமல் கடலோர பகுதிகளில் செல்லாமல் எச்சரிக்கையுடன் இருக்க மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது.
லாஸ்பேட்டை பகுதியில் கொள்ளை கஞ்சா விற்பனை உள்ளிட்ட சமூக விரோத செயல்களை தடுக்க தவறிய லாஸ்பேட்டை காவல் நிலையத்தை கண்டித்து லாஸ்பேட்டை மற்றும் காலாப்பட்டு தொகுதி குழு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் லாஸ்பேட்டை உழவர் சந்தையர்கள் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். தொகுதி பொருளாளர் ராமன், தொகுதிக்குழு ராமு, கிளை செயலாளர் சூர்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, மாநில பொருளாளர் சுப்பையா, மாநில கட்டுப்பாட்டு குழு தலைவர் ஜீவானந்தம், மாநில குழு உறுப்பினர் முருகன் ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலியபெருமாள் சபாநாயகம், கலை இலக்கிய பெருமன்றம் முன்னாள் தலைவர் வீரமுருகையன், மாநில குழு உறுப்பினர்கள், தொகுதிக்குழு உறுப்பினர் முரளி, பாலன், செல்வம், கருணாகரன், அகல்யா, கிளை செயலாளர்கள் உட்பட கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் லாஸ்பேட்டை பகுதியில் மக்கள் தொகை பெருகி வரக்கூடிய சூழ்நிலையில் கடந்த சில காலமாக கொள்ளைகள், வழிப்பறிகள், திருட்டுகள், கஞ்சா விற்பனை, திருட்டு லாரி விற்பனை போன்ற சமூக விரோத செயல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்திடவும், புகார்களின் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்திடவும், குற்ற செயல்களில் ஈடுபடும் காவலர்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் நடுநிலையாக நடந்து கொள்ளாமல் தங்களுக்கு சாதகமானவர்களின் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் பாகுபாடு காட்டுவதாக இந்த பகுதி வியாபாரிகள் புகார் தெரிவித்தும், கண்டுகொள்ளாமல் சாலையோர வியாபாரிகளின் கடைகளை அராஜகமாக அத்துமீறி அகற்றுவதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க போராட்டம் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் காவல்துறையே நடக்குது கொலை நடக்குது திருட்டு லாட்டரி விற்கிறான் தடுப்பதற்கு துப்பில்லாத கண்டித்து போராட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் மக்களுக்கான போராட்டம் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் ஏறக்குறைய 11ஆம் தேதி காலாப்பட்டு தொகுதியில 3 கம்பெனியை மிரட்டி மாமூல் வாங்க சென்ற கொலை குற்றவாளி, ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ள கொலை குற்றவாளி தட்டாஞ்சாவடி செந்தில் என்ற ரவுடியை எங்களுடைய காலாப்பட்டு தொகுதியில போய் ஏறக்குறைய ஒரு 4 ஆண்டு காலமாக அந்த பகுதியில நான் பணியாற்றினுக்கிறேன் அப்படின்னாரு. நான் அங்க இருக்கிற மக்களுக்கு வேலை கேட்க போனேன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொன்னாரு. அது உண்மைக்கு புறமானது. அவரு இப்போ அங்க புதுச்சேரி மாநிலத்துல நம்முடைய ஹைகோர்ட் ஆர்டர் பிரகாரம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சருடைய ஒப்புதலோடு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் டெண்டர் வச்சு அந்த எல்லா விவசாயிகளுக்கும் கவனிப்பிருக்கிற விவசாயிகளுக்கு நாங்க பைப் போட்டு கொடுத்துருக்கிறோம். அங்க விவசாயி பைப் போட்டு கொடுத்தாங்க பிடபிள்யூடி மூலியமா. அந்த தண்ணி கவடி இப்போ ஓடையில ஓடுது. அதெல்லாம் அந்த பைப் போட்டு எல்லா இண்டஸ்ட்ரிகளுக்கும் ஆன்லைன் டெண்டர்ல விட்டு அதுல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி டெண்டர் எடுத்தாங்க. மத்திய பல்கலைக்கழகம் சரி, அடுத்தது கெம்பாஃப், சாஷனு, பிம்ஸ், எல்லா அசோக் ஹோட்டல் யாரு ஒன்னாலும் நான் தான் குடி தண்ணி பயன்படுத்துற மாதிரி அந்த பைப்ல தண்ணி எடுத்து பயன்படுத்தலாம். அது பைப் போடுறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அங்க போய் வேலை கேட்க போறவங்க யாராவது 2-3 பேர் கூட்டுக்கணும், ஒரு 5 பேர் கூட்டுன்னு போகணும். நீ அன்னைக்கு போன 70 பேர்ல நீங்க போலீஸ் போட்டு நான் வீடியோ தரேன். எத்தனை பேரு கோட்டகுப்புத்து குற்றவாளிகள், கொலை குற்றவாளிகள், தட்டாஞ்சாவடி சேர்ந்த வெளி தொகை சேர்ந்த எத்தனை கொலை குற்றவாளிகள் அது இருந்தாங்கன்னு பாருங்க. அந்த காலாப்பட்டு பகுதியில மட்டுமே எத்தனை பேர் இருந்தாங்க நான் சொல்லுவேன். அதிகபட்சமா ஒரு 15-20 பேர் தான் காலாப்பட்டு பகுதியை சேர்ந்தவங்க. நீங்க 70க்கும் மேற்பட்டவர்கள் 8 மணிக்கு. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன?
நீங்க கொலை வழக்குல இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை கட்ட பஞ்சாயத்தும் நீங்க செஞ்சு எல்லா தொகுதியில இருக்கிற வன்னிய சமுதாய மக்களை ஏமாத்தி கொண்டு வன்னியர் என்ற போரையை வச்சு, வன்னியர் பேரியக்கின்ற ஒரு போரையை வச்சு ஏமாத்திக்கின்னு ஒவ்வொரு தொகுதியிலும் போய் காசு கேட்கிறேன். மானங்கெட்ட காசு கேட்கிறேன், மானங்கெட்டு போய் காசு கேட்கிறேன். நான் என்ன நிரூபிக்க முடியும்? நீயே உன்னுடைய பத்திரிகையில உன்னை வாயாலே ஒத்துக்கின. என்ன சொன்ன? 60 லட்சம் ரூபாய் என்ன கூட ஏமாத்திட்டாரு. என்ன சொல்லி பத்திரிகை வீடியோ நீ சொல்லிக்கிற, என்ன கூட ஏமாத்திட்டாரு. 60 லட்சம் தரங்க, 2 பிளாட் தரேன். எதுக்கு நான் உனக்கு 2 பிளாட் 60 லட்சம் தரேன்னு சொல்லுவேன்? உன்னை ஏன் நான் ஏமாத்தணும் சொல்லுவேன்? நான் ஏன் உன்னை ஏமாத்தணும்? அப்போ 2016 நான் சுயேட்சா போட்டிட்டேன். ரங்கசாமி ரசித்தெல்லாம் சுயேட்சா போட்டிட்ட உடனே காலாப்பட்டு தொகுதி மக்களை வன்னிய சமுதாயம் என்ற பேர்ல விலை பேசி 60 லட்சத்துக்கு 2 பிளாட்டுக்கு விலை பேசணும் நீ. அப்போ உன்னுடைய குறிக்கோள் எல்லாம் சமுதாயம் கிடையாது. உன்னுடைய குறிக்கோள் எல்லாம் நீ வாழறது எல்லாமே பணம், கட்ட பஞ்சாயத்து, ரவுடித்தனம். உன்னை மறைக்கிறதுக்கு உன் தொகுதியில நீ தட்டாஞ்சாயத்து தொகுதியில போனி ஆகல. அங்க தட்டாஞ்சாயத்தோட பேரை கெடுத்துட்டு வந்துட்ட. நீ காலாப்பட்டு தொகுதியில இருக்கிற ஒரு 2-3 கம்பெனிக்கு இது அது ஏதாவது ஒரு 2000 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. பாவம், கம்பெனி வேலை கொடுக்குறாங்க. நமக்கு அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு வேலை கொடுத்துக்கிறாங்க. நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அதையும் தட்டாஞ்சாயத்துல எத்தனை கம்பெனி க்ளோஸ் ஆகி தெரியுமா? அதுக்கெல்லாம் யார் காரணம் ஊருக்கு தெரியும். அதெல்லாம் எல்லாத்தையும் வெளிச்சமா இருந்து நான் காட்டுவேன். நீ சொல்றல்ல, நான் அப்படின்னு பேட்டி கொடுத்தா நான் வந்து என்ன எழுத்து போயிட்டா நான் அதை பண்ண ஏதோ ஒன்னா பண்ணு. அதுக்கெல்லாம் கால நிமித்தி தான் விட்டு அரசியல் வந்துக்கிறோம். இந்த இதுக்கெல்லாம் இந்த ரவுடிசம் மேட்டர் எல்லாம் பயப்படும் கல்யாணம் கிடையாது. நீ சொன்ன போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போலீஸ்காரன், நான் போலீஸ்காரன் என் நண்பர் தவறு பண்றான், மாணவர் மத்தியில தவறு பண்ணாங்க போலீஸ். அந்த தவறை தட்டி கேட்டேன் சட்டமன்ற உறுப்பினர் முறையில். நான் அசிங்கமா ஒரு வார்த்தை கேட்கலையே. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில சண்டை போட்டேன். யாருக்கு சண்டை போட்டேன்? எங்களுடைய எம்பிக்கு இருக்க இடம் கொடுக்கல, மரியாதைக்குள்ள சண்டை போட்டேன். உரிமைக்காக சண்டை போடுறோம். நான் காசுக்காக கொலை பண்றோம் கிடையாது. அதே மாதிரி நீ சொன்ன இதுல நம்ம உமாசங்கர் கொலை வழக்கு அவங்களுடைய ஃபேமிலி சிபிஐக்கு வழக்கு வந்து மாத்திட்டாங்க. என்னமோ சரி நான் எக்ஸாம் வேணுங்க ஐயா, ஒத்துக்கிறேன். இதனால புதுச்சேரி மக்களுக்கு யாருக்காவது பாதிப்பு இல்லை, தொழில் சேர்ந்த மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஐயா. நான் லா படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு படிக்கிற காலத்துல எனக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்தும் நான் வந்து விளையாட்டுல அதிகமா இருந்தா, வியாபாரத்துல ஸ்டாக் கடை டிரான்ஸ்போர்ட் வச்சிருந்தேன். எனக்கு என்ன இருக்குது? ஏன் மக்களுக்கு பாதிப்பு இல்லை? நான் மக்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கலையே. உன்ன மாதிரி இத்தனை பேர் கொலை பண்ணிட்டு, இத்தனை பேர் அராஜகம் பண்ணி, கட்ட பஞ்சாயத்து பண்ணி, கால் கடத்தல் பண்ணி நான் எந்த பணமும் சம்பாதிக்கல. எந்த நண்பர்கள் ஏதாவது லேண்ட் பிரச்சனை நண்பர்கள் ஏதாவது கூட்டாவும் நிற்பேன் நேரம் போய். என்னுடைய சுய அதாவது ஒருத்தவங்க உதவி பண்ண நேரம் போய் ஸ்பாட்ல நிற்பேன். அது என்ன பத்தி தப்பா பேசுவாங்க ரைட்டா பேசுவாங்க பார்க்க மாட்டேன். என் நேச்சர். எனக்காக தான், நான் ஊருக்காக மட்டும்தான் சண்டை போட்டு கேட்டுருப்பேனே தவிர எனக்காக நான் எங்கேயும் சண்டை போட்டதுங்கிறது கேட்டதும் கிடையாது.